வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஆனந்த் பேசுகிறேன். நாம் இப்போ எங்கே இருக்குன்னா ஒரு மூலிகை தாங்க பொறுக்கிருக்கு வந்துருக்குறோம். பாருங்கள், இதுதாங்க பிடிங்கிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மூலிகை தாங்க. இது வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல சொறி சுரங்கி இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற புழுவுக்கு இந்த மூலிகையெல்லாம் யாருக்குமே மக்களுக்கு தெரியாதுங்க. பாருங்கள், இதை இன்னொரு செடி பிடிங்கி காட்டுற பாருங்கள். பாருங்கள், பிடிங்கி வச்சுக்கிறோங்க. இப்போ பாருங்கள், இந்த தலை தாங்க நல்லா பாருங்கள். இந்த தலை இந்த காய் இருக்கும், ஆடு திங்க மாட்டான் தலைன்னு சொல்லுவாங்க. இது இந்த எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இந்த தலை கிடைக்கவே கிடைக்காது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா விற்பாங்க. யாரும் மருத்துவர் வந்து இது சொல்ல மாட்டாங்க. இந்த தலையை பேர் கேட்டிங்கன்னா ஆடு திங்க மாட்டா தலைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கிராமத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. வயிற்றில் இருக்கிற எப்படின்னா, வயிற்றில் வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற கிருமிகளாக சாகருக்கு பார்த்திங்கன்னா தயிரில் வந்து இது உருண்டை மாதிரி அரைச்சி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து உடம்புல வந்து நல்லா சொறி சுரங்க மாதிரி வந்துருச்சுன்னா இந்த தலையை வந்து கொஞ்சம் எல்லாம் பிச்சு அரைச்சி கொஞ்சம் கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு நல்லா அரைச்சி உடம்புல பூசிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 டைம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடம்புல இருக்கிற கிருமியெல்லாம் செத்துரும். தலை நல்லா பாருங்கள். பாருங்கள், இந்த தலையை நல்லா பாருங்கள். வீடியோலாம் மறந்தாதீங்க. இந்த காயெல்லாம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களிமண் ஏரியாவில் மட்டும்தாங்க இந்த தலை கிடைக்குது. ரொம்ப ரேருங்க இந்த தலை கிடைக்கிது. சாம்பல் மாதிரி இருக்கும். இதோட தலையை பார்த்திங்கன்னா எல்லா தலையும் பச்சை கலரில் இருக்கும். இது மட்டும் பார்த்திங்கன்னா சாம்பல் கலரில் இருக்கும். செடி பார்த்துக்குங்க, மறக்காமல் நல்லா பார்த்துங்க. இது இந்த மாதிரி இருக்கும். மெயின் வந்து இந்த காய் இருக்கும், சரிங்களா. உடம்புல சொறி சுரங்கி இது மாதிரிலாம் வந்துருந்துச்சுன்னா தொடையில் பார்த்திங்கன்னா பிக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் நாம் எவ்வளவோ செலவு பண்ணாலும் கண்டிப்பாக ரெடி ஆகுதுங்க. நம்ம இயற்கையாக ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மருந்து வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே காசுக்காக வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த காய் மாதிரி தெரியும் பார்த்திங்கன்னா, பூ இந்த மாதிரி இருக்கும். மேலே தலைவில் பார்த்திங்கன்னா பூ இருக்கும், இந்த காய் இருக்கும். இந்த தலை பேர் ஆடு திங்க மாட்டா தலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேருங்க இது கிடைக்கிறது பார்த்திங்கன்னா. இந்த தலையை பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இந்த மாதிரி புழுவெல்லாம் இருக்குங்க. இந்த புழுவை எடுத்து அக்கடை வீசி போட்டு நல்லா வந்து ஒரு டம்ளர் நல்லா அரைச்சிங்க. இந்த தலையை பூரா ஃபுல்லாக அரைச்சிட்டு ஒரு டம்ளர் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா காய வச்சுங்க. கேஸில் காய வச்சு நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. தலையை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நைட் அப்படியே வீட்டில் படுத்துக்கலாங்க. மறக்காமல் இது நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சி டம்ளரில் மிக்சிங் போட்டுக்குங்க. இந்த தலை கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சனால நான் வந்து இது வீடியோவில் போட்டிருக்கிறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. தயவு செஞ்சு இந்த தலையை போட்டு இது பண்ணுங்க, கண்டிப்பாக ரெடி ஆயிடும்.